Hi guys, this is your channel. Welcome to Tamil Manhwa. நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைலிட்டோட சாப்டர் 72 71 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆபி சேனலுக்கும் ஜூன் சேனலுக்கும் வார் போயிட்டு இருக்கோம். பட் அது அன்அஃபிஷியலாக இருக்கும். இப்போ அஃபிஷியலாகவே எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடுவாங்க வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் நம்ம ஜாக்சன் வந்து ஜூனை பற்றி சொல்லியிருப்பான். ஆபின்ட்டு எப்படி அவன் தோக்கடிக்க போறான்னு இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே கைஸ், இந்த ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆபி தான் கேள்வி கேட்பான் ஜாக்சன் பார்த்து. போலீஸ்லாம் ஒன்றுமே பண்ணலையா, எப்படி அவன் ஃபாலோவர்ஸ்லாம் பண்ண தப்ப மறந்தாங்க அப்படின்னு கேட்டுருப்பான். அதுக்கு ஜாக்சன் சொல்லுவான். இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்ல தேவஸ் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்யூஸ் பண்ணியிருப்பா. இது நேஷனல் லெவலில் நியூஸ் ட்ரெண்ட் ஆயிருக்கும். அந்த டீச்சருக்கு கம்மி தண்டனை தான் கொடுத்துருக்கோம். அப்போ யூடியூபர்ஸ் நிறைய சேனல்ஸ் எல்லாம் போய் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க அவனை வச்சு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா போலீஸ் காரை உடச்சு இதில் அநியாயம் சொல்லிட்டு அவன் சேனல் ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. அந்த டைம் கரெக்டாக அவன் ஜீசூன் போயிட்டு தேவ் சரவணன் வந்து காலை லாக் பண்ணி அவன் கால் உடச்சிருப்பான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஜீசூனை. அப்போ இந்த மீடியாக்காரங்களாம் ஃபுல்லாக ஜீசூனை ஒரு ஹீரோ மாதிரி பொர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பண்ண தப்பை மறந்துட்டு இந்த தப்பை அவன் கரெக்ட் பண்ணிட்டான் சொல்லிட்டு ஜீசூனை வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சேனல்ல. இதை கண்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து மன்னிருப்பால தப்பு அதை சொல்லியிருப்பாங்க. அவங்களே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜீசூனை போய் தெரியாமல் நாங்கள் பேசிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ அவன் ஹீரோவாகவே மாறியிருப்பான். இதை கேட்டால் சும்மா வீரன் நம்ம ஆபி கேட்பாங்க. அப்போ அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனையே கிடைக்கலையா சொல்லி கேட்டுப்பான் சும்மா வீரன். அப்போ ஆபி கேட்பான் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு. அப்போ ஜாக்சன் சொல்லுவான், இந்த மாதிரி பொண்ணுன்ட்டு தனியாக போராடிச்சா இருக்காங்க, நீதி கிடைக்கவே இல்லை அந்த பொண்ணுக்கு. ஆனால் எனக்கு டவுட்டு, ஜீசனுக்குலாம் அந்த அளவுக்கு மூளை கிடையாது, இதுக்கு முன்னாடி வேற யாரோ இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பான் ஜாக்சனு. யானு இப்போதான் காட்டுவாங்க, வேற யாரு, நம்ம இவன் தான் ஜூன் தான் பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவனை அட்டாக் பண்ணு, எல்லா கேம்ஸ்க்கும் நான் பார்த்துக்கிறேன், மீடியா ஃபுல்லா உனக்கு சப்போர்ட் வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ எந்த ஃபைட்டிங் வீடியோ போட உன் சேனல் பேசாம வைல்ட் லைஃப் சேனலா மாத்திரு அப்படின்னு சொல்லி ஐடியா தந்திருப்போம் நம்ம ஜூனு. இப்போ கட் பண்ணா நம்ம ஆபி தான் காட்டுவாங்க. ஆபின்ட்டு ஃபுல் ட்ரைனிங் மூலம் இருப்பா. அப்படி அது பாத்தீங்கன்னா பேலே ட்ரெஸ் போட்டு பேலே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ரீசெண்டா அவங்க அம்மா நினைச்சு கான்சன்ட்ரேஷனே இல்லாம இருக்கும். பட் இப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல அவன் லெக் நல்லா ஸ்டண்ட் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் பார்த்தாம யூடியூப்ல சேலஞ்ச் பண்ணிருப்பான், சேலஞ்ச் பண்ண போறான் ஃபைட்டுக்கு அப்படின்னு. இதை பார்த்து நம்ம 244 ஜூன்ட்ட பேசிட்டு இருப்பான். உண்மையானே அவங்க ரெண்டு பேரும் சண்டை கட்ட போறாங்களா, தோக்கிறவன் சேனல் எழுதி தமிழ் சொல்லிட்டானாமா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அது நம்ம ஜூன் சொல்லுவான், வேற வழி ஏதாச்சும் இருக்கா நமக்கு, இப்படி ஏதாவது சேனல் கொடுக்க முடியும் அவன்கிட்ட இருந்து. இப்போ நம்ம ரூபியை தான் காட்டுவாங்க. ரூபி எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இந்த சேனல் ஃபைட் எப்படி இருக்க போகுதுன்னு. நம்ம ரெஸ்லிங்காரனுக்கும் சுமவினுக்கும் ஆம் ரெஸ்லிங் நடக்கும். அதே டைம் அப்போ இந்த பக்கம் நம்ம ஜாக்சன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருப்பான். யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆபிக்கும் அந்த ஜீசூனுக்கும். அப்போ ஜீசூன் பார்த்து கேட்பான், பரவாயில்ல ஆபி, அவன் திரும்ப நடக்க அளவுக்கு தெம்பு இருக்கு போல் தெரியும் வம்பிட்டு இருப்பான். அப்பா ஃபைனலா தலைவனை காட்டிட்டாங்க கோலிமடைன்னு. ரீசெண்டா அவனை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ கோலிமடை சொல்லுவான், ஜுட்ஸு யூசர் எப்படி ஜெயிக்கணும்னா கிராப் பண்ண விடக்கூடாது, அவங்க கையை கிராப் ஆயிட்டா அவங்க கையை உடைச்சிருவான், அவங்க காலை கிராப் பண்ணா அவங்க காலை உடைச்சிருவான். மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க கையை கிரிப் பண்ணாம பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஆபி பாத்தீங்கன்னா 2 கையை கட்டி போட்டிருப்பான், அவன் பிடிக்க கூடாதுன்னு. அப்போ ஜாக்சன் கேட்பான், என்ன பைத்தியமாட அவனுக்கு பிடிச்சிக்குது, அவனே கிரிப்பரு, நீ கையை கட்டி போட்டு வந்துட்ட, அவன் முக்கியமா காலை தான் பிடிப்பான், நீ என்னென்ன கிரித்தனம் பண்ண போனே தெரியல அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஜாக்சனு. அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆபி சேலஞ்சே பண்ணுவான், நான் ஜுட்ஸுக்கான 3 தோக்கடிச்சிருவேன் பாக்குறியா அப்படி கேட்பான். இப்போ கோலி மண்டே தான் சொல்லுவான், நார்மல் பர்சனல் ஜுட்ஸு யூஸர் ஜெயிக்கவே முடியாது, அவங்க ஸ்ட்ரென்த்தே அவங்க கிரிப்பு தான், ஒன்ஸ் அவங்க கிரிப் பண்ணிட்டாங்கன்னா அது பிரேக் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்ல ரெஃபரி மட்டும் இல்லாட்டி கண்டிப்பா பர்மனன்ட் இன்ஜுரி ஆயிரும் ஆப்போசிட்க்கு. ஆனா என்ன நம்புங்க, நான் அவங்க டெக்னிக் சொல்ற டெக்னிக் கண்டிப்பா ஒர்க்காகும். அப்போ ஆபி கத்துவான், நான் உன்னை நம்புறேன் தலைவா ஆபி கத்திட்டு இருப்பான். ஆபி எது கிருத்தனம் பண்ணாடா, பேசாம கையை கட்ட அவுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜாக்சனு. நம்ம ஜீசூனே கன்ஃபியூஸா பார்த்துட்டு இருப்பான், இவருக்கு கையை கட்டிட்டு இருக்கான் அவன். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கிம்மு பார்த்துட்டு இருப்பா. அப்படி இதை கிம்மு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்குமா. அப்போ கிம் சொல்லுவான், அவன் வேணுக்கு 3 அவன் ஜெயிச்சிட்டானா இது பெரிய அசிங்கமா போயிடும் ஜீசூனுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜீசூன் தான் டேக்கிள் பண்ண வருவான். அப்போ கோலிமுடைய சொல்லுவான், நீங்க மட்டும் கையை கட்டிட்டு போனீங்கன்னா யாரா இருந்தாலும் ஆப்வியஸா உங்களை லெக்கை தான் டேக்கிள் பண்ண பார்ப்பாங்க, ஏன்னா அதான் உங்களுக்கு ஈஸி வென். ஸோ உங்களுக்கு இப்படி டேக்கிள் பண்ண வந்தா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டுவான். நம்ம பாபி கைட்டா நீ கிக் பண்ணுவான். பட் அவன் டாஜ் ஆகிடுவான். அதுல இருந்து எந்த டாஜ் ஆனாலும் அந்த கிக் வந்து மூக்குல லைட்டா பட்டிருக்கும், மூக்குல இருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். அவன் நினைப்பான் கடைசி நேரம் தப்பிச்சிட்டேன் நானு, இல்லாட்டி அவ்வளோ அன்கான்சியஸ் கூட ஆயிருப்பேன் சொல்லக்குள்ள நம்ம பையன் பேக் கிக் பண்ணிடுவான். அவனை கையில கட்டி அவுத்துருவான். கையில ஓவர் ஹிட் பஞ்ச் பண்ணி மூக்கிலே பஞ்ச் பண்ணிடுவான். அவனுக்கு ரெஸ்பான்ஸ் டைமே இருக்காது. உடனே காப் கிக்கு 4-5 காம்பினேஷன் பஞ்சஸ் போட்டே இருப்பான் நம்ம ஆபி. ஜீசன் வந்துட்டு டேக்கிள் பண்ணிடலாம் சொல்லி திரும்ப டேக்கிள் போவான். ஆபி நீ கிக் பண்ணுவான், அவன் எஸ்கேப் ஆகி வந்துட்டு கரெக்டா. இந்த லைவ் ஸ்ட்ரீம் விட்டு கிம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்களா, பார்ப்பான் கிம், இவங்க காம்போல பயங்கரமா இருக்கு,
யாராலையும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ட்ரெயினே பண்ண முடியாது. பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, ஒரு மாஸ்டர் சைட் இருப்பான் கிம்மு. இந்த ஒரு ஜாக்சன் பார்த்தா கத்த ஆரம்பிச்சிருவான், மாப்பிள்ள அப்படிதான் மாப்பிள்ள அவங்க குழந்துடுறா அப்படின்னு. நம்ம ஜீசுன்ட்டு அவன் கிட்ட போறக்கே பயப்படுவான், ஏன்னா அடி அந்த மாதிரி. இந்த லைவ்ல ஜூன் வேற பார்த்துட்டு இருப்பான். ஜூனுக்கே லைட்டா சந்தேகமா போயிடு யார் ஜெயிக்க போறா அப்படின்னு. அந்த டைம் அப்போ ரோல் ஆகி ஆபியோட காலை கேட்ச் அடிச்சிருவான். அப்போ 244 பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோவை. அவன் சொல்லுவான், அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிச்சு, அவன் காலை முடிச்சிட்டான், நீ ஆபியா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ பாக்குற வேஸ்ட்டு. அதே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபி அவன் ஃபுல் லாக் பண்ணியிருப்பான். ஆபி கத்தாமிச்சுவான் வழியில. அப்போ ஜீசுன்னு சொல்லுவான், அபி உன் கால் மண்ணை உடச்சி வச்சுக்கோ, வீல் சேர்ல நானே உனக்கு வாங்கி தந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம கோழிமலையன் காட்டுவாங்க, ஒருவேளை அந்த லாக்ல நீங்க மாட்டிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெயின் பண்ணிக்கணும் உங்க லெக்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் பேலே டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம ஆபி பேலே டான்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பான் லெக்க. ஆனா பேலே டான்ஸால ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் வலி தாங்க முடியும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்க அட்டாக் மோடுக்கு மாறிடணும். இப்போ ஆபி என்ன பண்ணுவான்னா அவன் காலை பிடிச்சி அவன் திருக்க ஆரம்பிச்சிருவான் ஆபி. இதை பார்த்துட்டு இருக்க கிம், 244, ஜூன் எல்லாம் ஷாக்காய் பார்ப்பாங்க. இவன் சரியான கிரேசி தான் போல, இவங்க 2 பேர்ல யாருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் விடுறாங்களோ அவங்க தான் தோத்தாங்க சொல்லி காட்டுவாங்க. 2 பேரும் அவங்க ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்க. அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம சுமோ வீரனுக்கும் பாடி பில்டுக்கும் ஒரு ரெஸ்லிங் தான் காட்டுவாங்க. ரூபி இன்ட்ரோலாம் கொடுத்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நிமிஷத்துலயே நம்ம பாடி பில்டை வந்து சுமோ வீரனை தோக்கடிச்சிருவான். தோக்க வச்சு வே போட்டின்லாம் சாப்பிட்டு அதை அவன் மேலே தூக்கி போடுவான். உடம்பு மட்டும் இந்த பத்தாதுடா, கொஞ்சமாச்சும் மசில்ஸ் வேணும், ஸ்டார்டிங்லேருந்து நீ எல்லாம் போட்டியே கிடையாதான்னு சொல்லி. இப்போ நம்ம ஆபியோட ஃபைட்டை தான் காட்டுவாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்துட்டு இருப்பாங்க. அப்போ கிம் சொல்லுவான், அவன் என்னதான் லெக்கு கிராப் பண்ணியிருந்தாலும் எனக்கு பேசிக் ஜுட்ஸோ தான் தெரியும், ஸோ அவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஆபி அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் அவன் போட்டு ஃபுல் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஆபியார் வழி தாங்கவே முடியாது, கத்த ஆரம்பிச்சிருவான். ஜீசுன் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பானா. அந்த டைம் கரெக்டா ஆபி என்ன பண்ணுவானா, ஜீசுன் காலில் இருக்க ஷூவை கட்டி அவன் காலை கடிக்க ஆரம்பிச்சிருவான். திருநாதான்டா நீ வழி தாங்குவ, கடிச்சங்கிற வழி தாங்க போற சொல்லிட்டு அவன் காலை கடிச்சு வச்சிருவான். அவன் வழியில அவன் விட்டுருவான். அவன் கிரிப்பு விட்டு அடுத்த செகண்ட் நம்ம டைவான் மாதிரி காலம் நல்லா மேலே தூக்கி கீழே இறக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம டைவான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பான், இதான்டா என் சிசியா சொல்லிட்டு இருப்பான். அவன் கைட்ட அவன் நெத்திலே இறக்கிடுவான் அவன் காலை. அவன் கதை முடிய போறாசி ஆபி எந்திரிச்சு அவனை குத்த ரெடி ஆயிடுவான். இந்த வீடியோ வந்து 244 பார்த்துட்டு இருப்பான். அவன் கேம் மூஞ்சிச்சு, இதுக்கு மேலே பார்க்குற வேஸ்ட்டுன்னு சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீசு என்ன பண்ணுவான்னா, ஆபியோட 2 பக்கமும் லெக் வச்சு லாக் பண்ணிடுவான். ஆபி இப்போ கையை வச்சு கீழே இறக்குனானா அவன் கையை லாக் பண்ணி அவன் கையை உடச்சிருவான். ஏன்னா ஜுட்ஸு யூசர்ஸ் அப்படிதான், ஒரு கிரிப்பு கிடைச்சா அவன் உடச்சி விட்டுருவாங்க எதா இருந்தாலும். இப்போ ஆபி அட்டாக் பண்ணா கண்டிப்பா அவன் கிரிப் உடச்சிருவான். இது கோழிமடைய சொல்லிட்டு இருப்பானா. ஆபி என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அவன் 2 கையை கட்டிக்குவான். அவனே ஜீஸ் என்ன பண்ணுவானா, கையை விட்டுறான், நான் கிராப் பண்ணுறாசி கிராப் பண்ண பார்ப்பான். அவனுக்கு சுத்தமாக கிரிப்பே கிடைக்காது. இது ஜூன் பார்த்துட்டு இருப்பான். ஜூன் சொல்லுவான், அதெல்லாம் டைம் வேஸ்ட், நீ ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஃபைட்ல சொல்லிட்டு இருப்பான். நம்ம கோழிமுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், நீங்க டிஃபென்ஸும் அட்டாக்கும் சேம் டைம் பண்ணலாம் சொல்லுவாங்க. அதை எங்கிட்டு காட்டினாங்கன்னா, ஆபி கை கட்டி இருப்பானா, அவன் 2 நீயை வச்சு ஜீசன் ஒரு முட்டியை போட்டு அமுக்கிட்டு இருப்பான். வழியில முட்டி காலை தூக்கிடுவான். என் கை நீட்டான நீ பிடிப்ப சொல்லிட்டு அவன் முட்டியை வச்சு அவன் வாயில் அடிப்பான். கட்சியில் அவன் எட்டை வச்சு நெஞ்சிலே அடிச்சிருவான். ஜீசுனால ஒண்ணுமே பண்ண முடியாது, கிரிப்பு பிடிக்க முடியாது. அவன் பயந்துருவான். பயந்துட்டு என் சேனல் நீயே வச்சுக்கோ, நம்ம ஆபி விட மாட்டான். போட்டு அவனை பொல காமிச்சுவான், எட்டு விட ஆரம்பிச்சிருவான். அவனை ஜாயிண்ட் எல்போ வச்சு அவனை மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிருப்பான் ஃபேஸில். இதை வந்து நம்ம கிம்மோட ட்ரெயினர் பார்த்துட்டு இருப்பான் லோகனு. அவன் சொல்லுவான், ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆபி தோத்துருவேன்னு நினைக்கவே இல்லை, அவன் தான் கம்பல்சரி வின்னு அவனுக்கு தெரியும், ஆனால் நம்பவே முடியல, அந்த வீடியோ ஒருத்தன் பார்த்துக்கிறானே அப்படி சொல்லி காட்டுவாங்க. யான்னு பார்த்தா கோழிமுடைய மாஸ்க் இல்லாமல் இருப்பான். இனிமேல் ஆபியை வந்து யாருமே ஆவரேஜ் பர்சன் சொல்ல முடியாது, இவனே தனியாக அவனுக்கு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் உருவாக்கிட்டான்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஃபைனலாக காட்டுவாங்க, ஆபின்ட்டு ஜூஸ் ஒன்று வின் பண்ணியிருப்பான். அவ்வளோதான் கைஸ், இந்த சாப்டர் வீடியோ முடியுது. See you on another video. Until then, bye.